கிடையாது. ஓகே ரைட். நான் வேற ஆழி இது இப்போ பொருளாதாரமும் நீங்கள் பேசலாம். அதை தாண்டி சித்தாந்த ரீதியாக ஒரு இரண்டு கட்சிகள் நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய இரண்டு சித்தாந்தங்கள், அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள். இப்போ தமிழ்நாடு ஒரு மையப்பொருளாக இருக்குது. அமித்ஷா சொல்கிறாரு தயாராக இருங்க அப்படின்னு ஒரு சவால் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக அவங்களுக்கு ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்காதா? இதெல்லாம் கடந்து எப்படி 2,50,00,000 வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா சொன்னதுல இருந்தே தொடங்கலாம். ஒரு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் சொல்லக்கூடிய வழக்கமான ஒரு வார்த்தை தான். அதுக்கு மேல அதுல எந்த முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா மாநிலங்கள்லயும் என்னென்னையோ தகுடு திட்டங்கள்லாம் செஞ்சு ஜெயிச்சுட்டு வர்றவங்க தமிழ்நாட்டிலயும் அப்படி செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னன்னு பிரச்சனைன்னா, எலெக்ஷன்ல ஆன்டி இன்கம்பன்சியும் ஒர்க் அவுட் ஆகும், பல சமயம் ப்ரோ இன்கம்பன்சியும் ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த ஆட்சி காலத்துல ஸ்டாலின் மீது கூடுதலாக மதிப்பு வந்திருக்கிறது, அல்லது ப்ரோ இன்கம்பன்சியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் உறுதியா நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அப்படி ஆளும் தரப்பின் மீது அதிகமான ஆதரவு நிலை இருக்கும்போது கூட வலுவான எதிர்கட்சி கூட்டணி இருந்தால் அந்த நேரத்தை நம்ம சமாளிக்கிறது கஷ்டம்தான், எந்த கட்சியாக இருந்தாலும். அப்படிப்பட்ட வலுவான எதிர்கட்சி கூட்டணி அமைந்திருக்கிறதா இதுவரையிலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது இந்த எலெக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா எந்த அதிமுக? இப்போ அந்த அதிமுகங்கிறது 3-4 பிரிவா அடிப்படையில பிரிஞ்சிருக்கு. பாஜக ரொம்ப பெரிய வாக்கு இதுவரையில கிடைச்சது இல்ல. அதிமுக ஒண்ணுதானே. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடியதுதான் அதிமுக. இரட்டையில அங்கேதான் இருக்கு, தலைமை கழகம் அங்கேதான் இருக்கு, தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். அதிமுக ஒரிஜினலா இருந்த அதிமுக இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கு உள்ளுக்குள்ள. ரெண்டாவது, தேமுதிக அன்னைக்கு இருந்த வாக்கு பலம் இன்னைக்கும் அப்படியே இருக்கா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கதை என்ன? ஆக எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனையை பேசாம, ஏற்கனவே அவங்களுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சு கணக்கு போட முடியாது. அப்போ திமுகவினுடைய வாக்கு பலம் கூடி இருக்கிறது, அல்லது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தை ஒரு பக்கமோ, இல்ல எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்தா திமுகவை தோக்கடிச்சு முடியுங்கிற வாதத்தை இன்னொரு பக்கம் வச்சு பாத்தீங்கன்னா, எந்த வாதத்துக்கு கூடுதலா மெரிட்ஸ் இருக்குங்கிறத நாம பேச முடியும். இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் தாங்க. இன்று தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியோ எக்ஸ்போர்ட்டோ அல்லது ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு இந்த இடத்தில் இருக்கிறதுங்கிற எல்லா அறிக்கைகளும் கொடுத்தது ஒன்றிய அரசு தான். நிதி ஆயோக்ல தான் வந்திருக்கு, ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் நிறுவனங்கள்ல தான் வந்திருக்கு, தமிழ்நாட்டில இருந்து வரல. அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு முதலிடமோ 2வது இடமோ வந்திருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோமே ஒழிய நமக்கு எதுவுமே சொல்லிக்கல. அப்படி இருக்கும்போது கடந்த 5 வருஷத்துல இந்த ஜிஎஸ்டிபி ரொம்ப முக்கியம். அவர் இல்லைன்னு மறைக்கிறாரு. ஜிஎஸ்டிபி ஏன் முக்கியம் அப்படின்னா, அது ஒட்டுமொத்தமான குறியீடு. முதல்ல ஒரு துறையில் மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலும் குறியீடு. அப்புறம் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வேகமாக ஜிஎஸ்டிபில வளர முடியும், ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஆனா 10% மேல ஒரு மாநிலம் போயிட்டா 10ல இருந்து 11 போறது கூட ரொம்ப கஷ்டம். 5ல இருந்து 7, 8 ஈஸியா வந்துடலாம். ஆனா 10ல இருந்து 10 போறது கூட கஷ்டம். அப்படி ஏன்னா வளர்ந்த மாநிலத்தினுடைய அந்த விகிதம் கூடுவது அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய முதலீடுகள் வரணும். அப்படி எல்லாம் நடந்துதான் தமிழ்நாட்டை பற்றி சந்தேகம் இருந்தா, இன்னைக்கு நேஷனல் மீடியாங்கிறது கோடி மீடியா விலை போயிடுச்சு. ஆனா ஹிந்தில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ்ல தமிழ்நாட்டினுடைய இந்த வெற்றி கதையை ஹிந்தில பேசுறாங்க. இதை பற்றி விவாதங்கள் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் விவாதங்கள் நடக்குது. இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல எந்த முதலமைச்சர் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தாலும் கூட பெஸ்ட் சிஎம்ஸ் பட்டியல பெரும்பாலும் ஸ்டாலினுடைய பேர் வரதையும் நம்ம பாக்குறோம். ஆக இந்த ஆட்சிக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது பிராக்டிகலா அதிகமாக இல்லை. அதனால 200 சீட்டுகளும் போலாம், 2.5 கோடி மாற்றம் இப்ப சமீபமா பாக்குறோம்ல. அரசியலா பேசினா இந்த முறை காங்கிரஸ்ல இருந்து சலசலப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கிறாங்க, பாக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒருத்தர் போய் விஜயை பாக்குறாரு, இன்னொருத்தர் எஸ்.ஏ. சந்திரசேகரை பாக்குறாரு. இது தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. இல்ல, இதுக்கு முன்னாடி பல முறை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கூட்டணியில வரக்கூடிய கட்சிகள் தேர்தல் நெருங்கும் போது 2 தரப்புகிட்டையும் பேசுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதெல்லாம் பல முறை நம்ம பார்த்து இருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இல்லை.
ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் இடையிலான உறவை வைத்து பார்க்கும்போது கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரசும் அதன் பிறகு வந்து லெப்ட் பார்ட்டிஸ் பிசிகா எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு, அங்க போய் அவங்க பேச முடியாது. இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு அவங்க கிட்ட இருக்குதுன்னு உறுதிப்பட்டு இருந்து அவங்களோட பேசினா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல காங்கிரஸ்ல ஒரு சில தரப்பினர் வேணா ஆர்வப்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோ அல்லது வந்து காங்கிரஸ் முக்கிய தலைவர்களோ அங்கீகரிச்சாங்கன்னு சொல்லல, ஆனா நடவடிக்கை எடுத்தாங்களா அல்லது கண்டிச்சாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல சந்திச்சிருக்கலாம், அது தெரியல எனக்கு. ஆனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா வராதுன்னு நான் சொல்றேன். அப்படி வந்தா காங்கிரஸ் தான் லாஸ். அது அவங்க அதாங்க இப்ப திமுக கிட்ட போலாமா அதிமுக கிட்ட போலாமான்ற காலம் இப்ப இல்ல. அப்படி இருந்திருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. விஜய் கிட்ட போலாம் ஒரு நியூ பிளேயர் வராருல, என்ன ஓட் பேங்க் இது வரையில இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது அப்படி ரெண்டு பேரும் பேசுறாங்கன்றதுனால அதுதான் அந்த கட்சியின் முடிவாக இருக்குன்னு உறுதியா நம்ப முடியாது. சோ பிராக்டிகலா ஒரு விஷயங்க, திமுக அலர்ட்டா தான் இருந்தாகணும். ஏன்னு சொன்னா இங்க வெறும் வாக்குகள் அடிப்படையில் தான் இனி தேர்தல்கள் நடக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. நான் வெஸ்ட் பெங்கால பத்தி சொல்லிட்டு மறுபடியும் வரேன். வெஸ்ட் பெங்கால்ல என்ன பிரச்சனை மேற்கு வங்கத்துல அப்படின்னு சொன்னா, நண்பர் சொன்னதை போலவே வந்து அங்க வளர்ச்சி எதுவுமே இல்லை. போன தேர்தல்ல பாஜகவை பெரிய அளவுக்கு லீடிங்ல வந்து மமதா ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சா அப்படிங்கறதும் நமக்கு தெரியல. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த முறை பாஜகவினுடைய பெரிய குறி வந்து வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கும், பீகாருக்கு அடுத்து. தமிழ்நாடு உடனடியாக அவங்க விருப்பத்துல பேசலாமே ஒழிய அவங்களுடைய முழு கவனமும் வெஸ்ட் பெங்கால்ல மமதாவை தோற்கடிக்கிறதுல தான் இருக்கு. ஆனா இந்த 5 வருஷத்துல மமதா செய்யாத ஒரு விஷயத்த மேற்கு வங்க மக்களுக்கு மோடி அரசாங்கம் செய்திருந்தாலும் கூட, போன முறை வந்து ரொம்ப மோசமா வந்து மமதா தோத்துருவாங்கன்னு எல்லா மீடியாவிலும் பேசினாங்க. ஆனா எதிர்பார்க்காத அளவுல பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றாங்க. அந்த வெற்றி பெற்ற அந்த பர்சன்டேஜோ அல்லது வந்து அந்த வேகமோ 5 வருஷம் குறைஞ்சிருக்குன்றதுக்கு எப்படி நம்ம முடிவு எடுக்க முடியும்? எனவே அங்க டஃப் ஃபைட் இருக்கு. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையில மமதாவுக்கும் பாஜகவுக்கும் கடுமையான போட்டி இருக்குது உறுதியா சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கல நிலவரம் தமிழ்நாட்டுல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல முதலமைச்சருக்கு கூடிய இமேஜ் கேக்குதா உங்களுக்கு? திரு செந்தில்நாதன், நான் சொல்றதை கேளுங்க. அதாவது முதலமைச்சருக்கு இமேஜ் இருக்கு, அவருக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க சொல்றது. இன்னொரு பக்கம் பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வியில காங்கிரஸோட ரோலும் கொஞ்சம் இருக்கு. அவங்க கடைசி வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை, கடைசி வரைக்கும் சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு, கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல தீர்வு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேயே அதான் நடக்குது. அப்போ காங்கிரஸ் போயிட்டா ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இடமே இல்லை கார்த்திகை செல்வன். தமிழ்நாட்டில்